வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியார். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ நமக்கு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 15x1 15. இதில் 10 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும்னு சொல்லி இன்சைட் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இன்சைடில் இருக்கக்கூடிய 1 மார்க் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தாலே போதும், கண்டிப்பாக அதில் இருந்து தான் கேட்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி. ஸோ அந்த 1 மார்க்லாம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மெயினாக இதில் நம்ம 2 மார்க் 3 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 6 × 2 12. ஸோ ஃபஸ்ட்டு எண்டோத்தீலியம் என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோத்தீலியம்? சோதனை கலப்பு என்றால் என்ன? டிஃபைன் டெஸ்ட் கிராஸ். டாட்டா பேழை என்றால் என்ன? வாட் இஸ் டாட்டா பாக்ஸ்? மரபணு பொறியியலில் பயன்படுத்தப்படும் நொதிகளின் பெயர்களை எழுதுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நேம் த என்சைம்ஸ் யூஸ்ட் இன் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். தாவும் மரபணுக்கள் என்றால் என்ன? வாட் ஆர் ஜம்பிங் ஜீன்ஸ்? இன்டீரியர். உணவு சங்கிலி என்றால் என்ன? வாட் இஸ் ஃபுட் செயின்? தேக்கின் பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் டேக்வுட். கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? வாட் இஸ் கோ எவல்யூஷன்? அதே மாதிரி 24 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் சைப்ரிட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சைப்ரிட் வரையறுக்கவும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3 6 × 3 18. இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை த வெக்டர்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இணை ஓங்குத்தன்மை என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டு தருக. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கோடாமினன்ஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ட்ரா அண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை அறிமுகப்படுத்துதலையும் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதலையும் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்ட் இன்ட்ரடக்ஷன். இது ரொம்ப முக்கியம், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? மென்ஷன் த டைப்ஸ். வழிமுறை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை முறைப்படி வரிசைப்படுத்துக. நாணர் சதுப்பு நிலை, தாவர மிதவை உயிரி நிலை, புதர்ச்செடி நிலை, நீரினுள் மூழ்கிய தாவர நிலை, காடு நிலை, நீரினுள் மூழ்கி மிதக்கும் நிலை, சதுப்பு புல்வெளி நிலை. வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சக்சஷன் ஆர் கிவன் பிலோ ஃபார் த ரீஅரேஞ்ச் ஃபார் த அக்கார்டிங்லி. ரூட் ஸ்பாம் ஸ்டேஜ், பைட்டோபிளாங்டன் ஸ்டேஜ், சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ், ஃபாரஸ்ட் ஸ்டேஜ், சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், மேஷ் மிடோ ஸ்டேஜ். கார்பன் வழித்தடம் என்றால் என்ன? வாட் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்? குறியீடு மற்றும் குறியீடற்ற வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் கோடிங் அண்ட் நான் கோடிங் ஸ்டாண்ட். நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன? வளர்ப்பு அறையில் எவ்வாறு நுண்ணுயிர் நீக்கம் செய்வாய்? டிஃபைன் ஸ்டெர்லைசேஷன். ஹவ் வில் யூ ஸ்டெர்லைஸ்டு கல்ச்சர் ரூம்? ஸோ இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் 5 × 5 25. ஆன்சர் ஆல் த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர். டப்பீட்டம் என்றால் என்ன? அதன் வகைகள் மற்றும் பணிகளை எழுதுக. அல்லது முழுமையற்ற ஓங்குத்தன்மையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் இஸ் டப்பீட்டம்? ரைட் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ சாப்டர் 2லேருந்து கண்டிப்பாக நமக்கு புக் பேக்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்குக்கு பதிலாக இன்டீரியர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் ஈஸி தான். அடுத்து குறுக்கேற்றம் என்றால் என்ன? குறுக்கேற்றத்தின் செயல்முறை விளக்கப்படத்தினை வரைக. ஸோ கிராசிங் ஓவர்னால் என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிலே நமக்கு அல்லதில் சாப்டர் 4 பயோடெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. தனிசல் புரதம் என்றால் என்ன? அதன் பயன்பாடுகளை எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின்.
What is crossing over? Give the diagrammatic representation of crossing over. What is single cell protein? Write the application. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக அல்லது தக அமைவு அடிப்படையில் வறண்ட நில தாவரங்களின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீரோபைட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். சூழ் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடுக அல்லது திரவமில்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சினை, அதை தீர்க்க சரியான வழிமுறைகளை கண்டறிந்து விளக்குக. Discover the type of ecosystem with an example. Non-liquid waste causes health of problem. Give one solution, manage the same. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் பியூர் சயின்ஸ் பார்ட்டில் நவீன விதை சேமிப்பு முறைகளை விளக்குக அல்லது கீழ்காணும் தாவரங்களில் மருந்தாக பயன்படும் பகுதிகளையும் அதன் மருத்துவ பயன்களையும் எழுதுக. துளசி, நெல்லி, குப்பைமேனி, வில்வம், பிரண்டை. எக்ஸ்பிளைன் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ். டேப்லெட் த பிளான்ட் பாட்ஸ் and its medicinal uses of following: holy basil, Indian gooseberry, Indian acalypha, vilvum, walnut grape. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ண 7 இயர்ஸ் கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னியில் 90 மார்க் மேலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். இதான் அப்டேட்டு. வீடியோ வந்து தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன், அதே மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ, 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும், என்னென்ன டயக்ராம் பார்க்கணும், புக் பேக்கில் என்ன படிக்கணும், இன்டீரியல் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.